பாண்டியா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிஎஸ்கே டீமில் இப்போ ஜாயின் ஆயிருக்காரு. நம்ம சிஎஸ்கே இந்த டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறதாவும் ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை இப்போ வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. யார் அவர்? நம்ம சிஎஸ்கே யாரை கொடுத்து இந்த டீலுக்காக வந்து போயிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே இளவீரர்கள் எல்லாருமே ஃபிட்னஸ் கேம்புக்காக நம்ம சென்னையில் வந்து இப்போ லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, ப்ராக்டிஸில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஃபிட்னஸ் கேம்பை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே 2027 ஐபிஎலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதன் காரணமாக இப்போ நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கேம்பை வந்து நடத்த போகிறாங்க. அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இள வீரர்கள் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க ஃபிட்னஸ்க்காக. ஸோ அதில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான், ஊர்வில் படேல், முகேஷ் சௌத்ரி, ராகுல் ஜகார் அப்படின்னு இந்த 6 பேர் வந்து கலந்துக்கிட்டதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபிட்னஸாக வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சில பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வரிசையில் பிரசாந்த் வீர், ராகுல் ஜகார் இந்த 2 பேரோட பேர் அதிகமாக வந்து அடிபடுது. ஸோ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல இருக்கக்கூடிய லோக்கல் இளம் வீரர்கள் எல்லாருமே ஃபிட்னஸ் கேம்பில் கலந்துக்கிட்டு ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பாண்டியாவை பார்த்துருவோம். இவரை நம்ம சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு முக்கியமான பவுலரை சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபரான பீடாக் தான் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து முடிச்சுட்டாங்க. நம்ம மும்பை டீம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் டூபே அப்படின்னு இந்த 3 பேருமே கேட்டிருந்தாங்க. பட் சிஎஸ்கே உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க, கலீல் அகமது, டூபே இவங்கள வச்சு தான் இந்த ட்ராடுக்காக வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மிக விரைவில் நம்ம சிஎஸ்கே இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பீடாக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய அப்டேட்டை வந்து பார்த்துருக்கோம். இவர் கொடுக்குறது எல்லாமே வந்து உண்மையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பாண்டியா சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்தார் அப்படின்னா ஒரு தரமான சம்பவம். கன்ஃபார்மாக சிஎஸ்கே இவரை வந்து ஃபினிஷிங் ரோலில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ரோல் வந்து பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.